ஹலோ காய்ஸ், இனி நம்ம இந்த இதில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வாட்ஸ்அப் அக்கௌண்ட் பேன் ஆச்சுன்னா அது எப்படி வந்து அன்பேன் பண்ணுறது, அது பேன் ஆகாமல் இருக்கணும்னா என்னென்ன பண்ணணும், அது பேன் ஆச்சுன்னா அது நம்மளால் அன்பேன் பண்ண முடியுமா முடியாதாங்கிறது, எதனால் வாட்ஸ்அப் அக்கௌண்ட் எல்லாம் பேன் ஆகுது, இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்கு இப்போ நம்ம கடைசி வரையே பாருங்கள். பார்த்து முடிச்ச இந்த வீடியோ முடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க, மறவா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோ விளையாடி போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எதனால் வாட்ஸ்அப் அக்கௌண்ட் பேன் ஆகுங்கிறத சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாச்சும் தப்பான விஷயங்கள் பண்ணால் வந்து கண்டிப்பாக வந்து பேன் ஆகும். தப்பான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத லிங்க்ஸ் போடுறது, வீடியோ போடுறது, அதோட முக்கியமாக யாரையாச்சும் நீங்கள் வந்து திட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து பேன் ஆகும். அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் யாராச்சும் தேவையில்லாமல் ரிப்போர்ட் பண்ணாலும் பேன் ஆகும். கூடவே பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறதுலே நம்ம வந்து எஃப்எம் வாட்ஸ்அப், ஜிபி வாட்ஸ்அப், இந்த மாதிரியான வாட்ஸ்அப் இருக்கும். இது எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. நார்மல் வாட்ஸ்அப், பிஸ்னஸ் வாட்ஸ்அப், இந்த ரெண்டையும் தவிர்த்து வேறு எந்த வாட்ஸ்அப் நீங்கள் வந்து யூஸ் பண்ணாலும் ஸ்டார்டிங் உங்களுக்கு பேன் ஆகாதபடி தான் இருக்கும். ஆனால் வந்து போக அது கண்டிப்பாக பேன் ஆகும். ஆல்ரெடி வாட்ஸ்அப் இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பேன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வார்னிங் மெசேஜை கொடுத்துருந்தாங்க. அதாவது நீங்கள் நார்மல் வாட்ஸ்அப், பிஸ்னஸ் வாட்ஸ்அப்பை தவிர்த்து வேறு ஏதாச்சும் வாட்ஸ்அப்பில் நீங்கள் அந்த அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஏன்னா நாங்கள் வந்து அதெல்லாம் பேன் பண்ண போகிறோன்னு. அதையும் தாண்டி தான் நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இனிமேல் நீங்கள் வந்து யூஸ் பண்ணாதீங்க. யூஸ் பண்ணால் வந்து கண்டிப்பாக வந்து பேன் ஆகும். கண்டிப்பாக பேன் ஆகும். பேன் ஆகாமல் இருக்காது, கண்டிப்பாக பேன் ஆகும். ஸோ இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் எதுவுமே பண்ணாதீங்க. இப்போது வாட்ஸ்அப் அக்கௌண்ட் வந்து அன்பேன் ஆகுமா ஆகாதான்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில பேருக்கு வந்து அன்பேன் ஆகுது, ஒரு சில பேருக்கு அன்பேன் ஆகலை. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அதாவது போன வெனஸ்டே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் அக்கௌண்ட் வந்து பேன் ஆகிருக்கு. அவங்க வந்து எஃப்எம் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது, ஆனால் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து சண்டே வந்து பேன் ஆகிருக்கு. அவங்க வந்து வெனஸ்டே நான் வந்து காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து என்னோடய சைட்லேருந்து நான் வந்து என் மெயில் மூலமாட்டு நான் அவங்களுக்கு வந்து ரிக்வெஸ்ட் போட்டிருந்தேன். தேர்ஸ்டே வெனஸ்டே எல்லாமே ரிக்வெஸ்ட் போட்டிருந்தோம். அவங்க ரிக்வெஸ்ட்டாலும் சரி, என் ரிக்வெஸ்ட்டாலும் சரி, 2 பேருமே ரிக்வெஸ்ட் போட்டோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே மார்னிங் வந்து அவங்களோட அக்கௌண்ட் வந்து அன்பேன் ஆகிடுச்சு. அவங்களோட அக்கௌண்ட்டை வந்து திருப்பி கிடச்சிச்சு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு லக்குன்னு சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் வேறு என்கிட்ட இன்னும் 3 பேரோட நம்பர்ஸ் இருக்குது. நானும் வந்து ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், அவங்களும் வந்து ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்மளால் ஜஸ்ட் வந்து ரிக்வெஸ்ட் மட்டும்தான் பண்ண முடியும். அவங்க அன்பேன் பண்ணாதான் முடியும். ஸோ அன்பேன் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகும். பட் அது என்றைக்கு ஆகுங்கிறது நமக்கும் தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது. நம்மளால் 10% மட்டும்தான் பண்ண முடியும் அன்பேனுக்காக. அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மெயில் பண்ணுறது, அவங்களோட சப்போர்ட்டில் போய் நம்ம வந்து மெயில் பண்ணுறது. பேலன்ஸ் 90% அவங்க நினச்சா மட்டும் நம்மளோட அக்கௌண்ட் வந்து அன்பேன் பண்ண முடியும். இதுலேருந்து உங்களுக்கு வந்து எல்லாமே புரிஞ்சிருக்கும் அன்பேன் ஆகுமா ஆகாதுங்கிறது. இதில் நிறைய என்கிட்ட கேட்குறது, இப்போ எவ்வளோ நாளுக்கு அன்பேன் ஆகும், கண்டிப்பாக அன்பேன் ஆகுமான்னு கேட்டிங்க. அது எல்லாமே ஒரு லக்கு தாங்க. ஒரு நாளத்தில் அன்பேன் ஆகலாம், 2 மணிக்குள்ளே அன்பேன் ஆகலாம், 1 மாதம், 1 வருஷம், அதுக்கு மேலே போனாலும் போகும். ஸோ அன்பேன் ஆகுங்கிறது நம்மளோட கையில். ஜஸ்ட் அந்த 10% அந்த மெயில் சென்ட் பண்ணுறதுலேயும் மெசேஜ், அதில் போட ஒரு மெசேஜ் என்ன இருக்குது, மெசேஜ் கிட்டத்தட்ட நான் இந்த ஒரு நம்பருக்கு மட்டுமே 3 மெசேஜ் அனுப்பியிருக்கேன். அதாவது 3 விதமாட்ட அனுப்பியிருக்கேன். அதிலே 2 விதம் வந்து நான் அனுப்புறது, ஒன்று பார்த்திங்கன்னா அவங்க அனுப்புறது. அவங்க அனுப்புகிற மெசேஜை எனக்கு சென்ட் பண்ணாங்க. அதே மெசேஜ், இந்த 3 மெசேஜை நான் வந்து வச்சு தான் இப்போ இருக்கக்கூடிய 3 நம்பர்ஸ்க்கு நான் வந்து அனுப்பிட்டுருக்கேன். ஸோ அவங்களும் பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம், அதுக்கப்புறம் வந்து டெலிகிராம் வழியாக வந்து என்னை கான்டாக்ட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க நம்பர் வந்து கொடுத்தாங்க. ஸோ நான் என் சைடில் பண்ணேன், அவங்க சைடில் வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஜஸ்ட் ஒன் ட்ரை மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும். திரும்ப சொல்கிறேன், அன்பேன் வந்து அவங்களோட கையில் தான் இருக்குது. அதாவது வாட்ஸ்அப்போட கையில் தான் இருக்குது அன்பேன் ஆகுறது. இப்போ நம்ம வந்து வாட்ஸ்அப் அன்பேன் ஆகுறதுக்கு என்னென்ன பண்ணணுங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா 2 மெத்தடில் பண்ணலாம். 2மே ஈஸியாக, 2 கிட்டத்தட்ட காமனாக தான் இருக்கும். ஸோ அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் மூலமாக நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டு அன்பேன் பண்ணுறதுக்கான விஷயங்கள் எல்லாம் பார்ப்போம். அதுக்கு நீங்கள் வந்து பண்ண வேண்டியது 2 வாட்ஸ்அப்பும் வச்சுக்கோங்க. அதாவது வாட்ஸ்அப் பிஸ்னஸ் வாட்ஸ்அப்பு, அதுக்கப்புறம் நார்மல் வாட்ஸ்அப் வச்சுக்கோங்க. நான் வந்து நார்மல் வாட்ஸ்அப்பு டியூவல் ஆப்பாக வச்சுருக்கேன். ஸோ பிஸ்னஸ் வாட்ஸ்அப்பை ஃபஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு அக்ரி அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டு உங்களோட ஆல்ரெடி உங்கள் நம்பர் கேட்கும். நீங்கள் வந்து யூஸ் ஏ டிஃப்ரெண்ட் நம்பர் கிளிக் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் வந்து எந்த நம்பருக்கு உங்களுக்கு வந்து அன்பேன் பண்ணணும் அந்த நம்பரை வந்து கொடுத்துவாங்க. நான் ஆல்ரெடி வந்து கிளிக் பண்ண வச்சுருக்கேன். ஸோ அந்த நம்பரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து 91ங்கிறத இதில் நீங்கள் வந்து கொடுக்கக்கூடாது. நான் செகண்டாக ஒரு மெத்தட் சொல்லலாம், அதுக்கு வந்து இந்த நம்பர் தேவைப்படலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுங்க.
கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேன் ஆகிருக்கு அந்த மாதிரிங்கிறது வரும். இதை நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து பண்ண வேண்டியது சப்போர்ட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் வந்து ஒரு மெசேஜ் வந்து டைப் பண்ணணும். ஸோ மெசேஜஸ் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டைப் பண்ணிவிட்டு இதில் வந்து இந்த 91ங்கிறத வந்து டைப் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன். நான் வந்து நம்பர் மட்டும்தான் நான் வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ நம்பர் ஓகே, நம்பர் அந்த மாதிரி கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் வந்து பண்ண வேண்டியது இந்த இமேஜஸ் வந்து நீங்கள் இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் ஸ்க்ரீன்ஷாட் ஆப்ஷனில் போட்டுக்கோங்க. நீங்கள் ஆட் பண்ணலாம், இல்லைன்னா பண்ணாமலே இருக்கலாம். ஸோ கேலரி கொடுத்து நீங்கள் வந்து ஃபோட்டோவை நீங்கள் வந்து ஆட் பண்ணுங்கள். அதாவது லாஸ்ட்டாக நீங்கள் எடுத்து ஸ்க்ரீன்ஷாட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்தோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தா பார்த்தீங்கன்னா அது வந்து லோடாக நெட்டு வேணும். இதில் பார்த்தீங்கன்னா திஸ் டஸ் நாட் ஆன்சர் மை கொஸ்டின் அது இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வரும். இதில் ஜிமெயிலை கிளிக் பண்ணதும் உங்களோட மெயில் ஐடியிலேருந்து வாட்ஸ்அப் சப்போர்ட்டுக்கு வந்து ஒரு மெயில் போகும். அதாவது அந்த மெயிலில் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து பண்ண வேண்டியது ஜஸ்ட் நீங்கள் வந்து சென்டுங்கிற இந்த ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா அது வந்து சென்ட் ஆயிரும். இது ஒரு மெத்தட். இதே மாதிரி நீங்கள் வந்து எந்தெந்த அக்கௌண்ட்டெல்லாம் பேன் ஆகிருக்கோ அதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்லேயே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆல்ரெடி நான் இதில் நம்பர் போட்டிருக்கேன். நம்பர் போட்டதும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேணும். யூ ட்ரைட் எஸ்எம்எஸ் வெரிஃபிகேஷன் டூ மெனி டைம்ஸ் டு வெரிஃபை டேப் கால்மி அந்த மாதிரி இருக்கும். ஆனால் அந்த கால்மிக்கான ஆப்ஷன் வரல. இப்போ அந்த ஓடிபிக்கான அந்த நம்பர் கூட வரல. எதுவுமே வராமல் இருக்குது. ஸோ இதுவும் ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் தான். இதுவும் வராமல் இருக்கணும்னா நம்ம வந்து கரெக்டாக யூஸ் பண்ணாதான் உண்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க்ரோமை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது வந்து இன்னொரு மெத்தடு. இது வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் வெப் மூலமாக நம்ம வந்து செக் பண்ணுறது. இதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி எடுத்துவாங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, என்ன மொபைல் யூஸ் பண்ணுறீங்க, அதாவது வாட்ஸ்அப்பு எந்த யூஸ் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் நம்மளோட ரிக்வெஸ்ட் மெசேஜ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த கண்ட்ரிங்களை செலக்ட் பண்ணிக்கோங்க. நாம் வந்து இந்தியா தான். இந்தியா செலக்ட் பண்ணி உங்களோட நம்பரை வந்து இதில் வந்து பேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் வீக்கு 2 இதையும் வந்து எடுத்துக்கோங்க. +91 இதில் போட வேண்டாம். இதில் வந்து உங்களோட மெயில் ஐடி வந்து போட்டுக்கோங்க. ஸோ நான் வந்து இந்த மெயில் ஐடியை போட்டுக்கிறேன். டெம்பரரியாட்டு நான் ஒரு மெயில் ஐடி நான் வந்து போட்டுக்கிறேன். ஸோ கீழே வந்து கன்ஃபார்ம் மெயில் ஐடி போட்டுட்டு நீங்கள் வந்து பண்ண வேண்டியது கீழே வந்து என்ன மொபைல் யூஸ் பண்ணுறீங்க, அதாவது எந்த மொபைல் யூஸ் பண்ணுறீங்கன்னு வரும். அதில் வந்து ஆண்ட்ராய்டு, ஐஃபோன் ஆர் எனி. அதுக்கப்புறம் இதில் வந்து நீங்கள் வந்து டைப் பண்ண மெசேஜ். ஸோ நீங்கள் ரெண்டுக்கும் வேறு மெசேஜ் போட்டாலும் ஓகே தான், ஒரே மெசேஜ் போட்டாலும் ஓகே தான். இதில் வந்து கொடுத்துட்டு அந்த நம்பரை வந்து இதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதாவது ஆல்ரெடி நீங்கள் காப்பி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பு கொடுத்துவங்க. கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வரும். இதில் சென்ட் கொஸ்டின்ங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் வரும். இது நான் ஆல்ரெடி நிறைய வாட்டி நான் சென்ட் பண்ணதுனால எனக்கு அந்த ஒரு மெசேஜ் வரல. அதாவது இந்த மெசேஜ் வந்து சென்ட் ஆகிடுச்சு, உங்களுக்கு வந்து சூன் வந்து ரீச் ஆகிடும், அதாவது உங்களை ரிப்ளை பண்ணுவாங்கிறது. ஸோ அது சென்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மெயிலை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஜிமெயில் இங்கே பார்த்துட்டிங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து நிறைய அக்கௌண்ட்ஸுக்கு நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். அது எல்லாமே இங்கே வந்து இருக்கும். ஸோ ஒரு மெசேஜ் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதில் உங்களுக்கு வந்து நம்பர் எல்லாமே போட்டு தான் காட்டும். ஸோ இந்த நம்பருக்கு நம்ம வந்து இந்த நம்பர் அன்பேன் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கோம். அந்த மாதிரிலாம் காட்டும். இதில் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து மெயில் எல்லாமே வரும். பட் உங்களை அன்பேன் ஆச்சாங்கிறதுக்கு ஒரு மெயில் வரவே செய்யாது. அது நம்ம வந்து காலமே ஈவினிங்கே நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணி சப்போஸ் எப்போச்சும் ஒருக்கா வந்து அன்பேன் ஆகிருக்கும். ஸோ அது அன்பேன் ஆச்சுன்னா நல்லா தான். சப்போஸ் உங்களுக்கு வந்து அன்பேன் ஆச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நானும் அதை தெரிஞ்சுக்கிறேன். பார்க்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வந்து அன்பேன் ஆகிருக்குங்கிறது அவங்களும் அதை வந்து எதிர்பார்த்து கண்டிப்பாக அதை அவங்களும் வந்து ட்ரை பண்ணி அன்பேன் பண்ண பார்ப்பாங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து அன்பேன் எப்படி பண்ணலாங்கிறத நீங்கள் வந்து பார்த்துருவீங்க. இந்த நம்பர்ஸ் வச்சு தான் நான் ஷோ பண்ணலை. இப்போது பேன் ஆகாமல், அதாவது உங்களோட வாட்ஸ்அப் அக்கௌண்ட் ஆர் எனி அக்கௌண்ட்ஸ் உங்களுக்கு வந்து பேன் ஆகாமல் இருக்கணும்னா என்னென்ன பண்ணலாங்கிற சொல்கிறேன். வாட்ஸ்அப் அக்கௌண்ட் உங்களுக்கு வந்து பேன் ஆகாமல் இருக்கணும்னா நீங்கள் பண்ண வேண்டியது நார்மல் வாட்ஸ்அப், பிஸ்னஸ் வாட்ஸ்அப், இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒரு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுங்கள். அதை தவிர்த்து வேறு ஏதாச்சும் வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இதில் வந்து உங்கள் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிக்கோங்க. அப்போ அது வந்து நார்மல் ஆயிடும். அதை விட்டுட்டு இல்லைன்னா ஜிபி வாட்ஸ்அப், எஃப்எம் வாட்ஸ்அப், யோ வாட்ஸ்அப் இந்த மாதிரியான வாட்ஸ்அப் தான் யூஸ் பண்ண நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட அக்கௌண்ட் வந்து பேன் ஆகும். நீங்கள் பண்ணக்கூடிய தப்புக்கு உங்களுக்கு வந்து பரிகாரமாகவே தான் இருக்கும். அதனால் தேவையில்லாத வாட்ஸ்அப் அக்கௌண்ட் வந்து வச்சுருக்காதீங்க. அதாவது தேவையில்லாத வாட்ஸ்அப் வந்து வச்சுருக்காதீங்க. அவங்களோட ஒரிஜினல் வாட்ஸ்அப், பிஸ்னஸ் வாட்ஸ்அப் இந்த ரெண்டுமே வச்சுக்கோங்க. ரெண்டில் எது வேணால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதை தவிர்த்து தேவையில்லாமல் குரூப்ஸில் வந்து பேசுகிறது, தேவையில்லாத குரூப்ஸ் வச்சுருக்கிறது, லிங்க்ஸ் அனுப்புறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வேண்டாம். எல்லாரையும் திட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணாதீங்க. இது பண்ணுறதுனால கண்டிப்பாக வந்து பேன் ஆகும். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிவியரான ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி தான். அதாவது உங்களுக்கு பேன் ஆயிடுச்சுன்னா அது ஒரு சிவியர் பனிஷ்மெண்ட் தான். இப்போ எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுறவங்க கூட இம்பார்ட்டண்டான நம்பர் ப்ரோ எப்படியாச்சும் அன்பேன் பண்ணி கொடுங்கன்னு தான் கேட்குறாங்க. பட் இதே ஒரு சில பார்த்தீங்கன்னா அந்த வாட்ஸ்அப்பே யூஸ் பண்ணாமலே வந்து பேன் ஆயிருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன எரர்ஸ்னால பேன் ஆகுது.
ஒரு சிலது பார்த்தீங்கன்னா யாராச்சும் ரிப்போர்ட் பண்ணி வந்து பேன் ஆகும். ஸோ ரிப்போர்ட்ஸ் யாராச்சும் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா ரொம்ப யோசிச்சு பண்ணுங்கள். தேவையில்லாத பண்ணாங்கன்னா, அதாவது தேவையில்லாத ஏதாச்சும் மெசேஜ் பண்ணால் அதுக்கு நீங்கள் வந்து தாராளமாக ரிப்போர்ட் பண்ணிக்கலாம். அதை விட்டுட்டு சும்மா நம்ம ஃப்ரெண்ட்லிக்காக நம்ம ஃப்ரெண்ட்ஸை வந்து ரிப்போர்ட் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாதீங்க. இது நீங்கள் வந்து ஜஸ்ட் ரிப்போர்ட் பண்ணுவீங்க, பட் அது உங்களுக்கு தெரியாது. அங்கே வாட்ஸ்அப்பில் இருக்கவங்களுக்கு தான் தெரியும். அதை வாட்ஸ்அப் சப்போர்ட்டில் இருக்கவங்க அதை வந்து ஏதோ மிஸ்டேக் இருக்குதுன்னு சொல்லி அதை வந்து பேன் பண்ணிவிட்ருவாங்க வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை. அதனால் யோசிச்சு பண்ணுங்கள். நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணுறதா இருந்தீங்கன்னா இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் நீங்கள் வந்து பண்ண மாதிரி இருந்தால் போதும், கண்டிப்பாக உங்களோட அக்கௌண்ட் வந்து பேன் ஆகாது. ஆல்ரெடி உங்கள் அக்கௌண்ட் அன்பேன் ஆகிடுச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுவோம். ஆல்ரெடி நம்ம இதுக்காக வீடியோஸும் போட்டிருக்கோம் எப்படி அன்பேன் பண்ணலாங்கிறது. ஸோ இப்போது நம்ம வந்து 2 மெத்தடாக வந்து சொன்னேன். சேம் மெத்தட்ஸும் ஈஸியாக தான் இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணனா நீங்கள் வந்து என்ன வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. என்னோட இன்ஸ்டாகிராம், டெலிகிராமோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணால் உங்கள் நம்பரை என்கிட்ட கொடுங்க. நான் வந்து ஏர்செல்லேருந்து நான் உங்களுக்கு வந்து மெயில் பண்ணுறேன். ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் மெயிலும் நீங்கள் வந்து பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து லக் இருந்துச்சுன்னா ஓடிபி உங்களுக்கு வரலாம். அதாவது நார்மல் வாட்ஸ்அப்பில் போட்டிங்கன்னா உங்கள் நம்பர் போட்டதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஓடிபி வரலாம். சப்போஸ் ஓடிபி வந்துன்னா மோர் தென் ஒரு 40% லக் இருக்குன்னு சொல்லலாம். அதாவது அக்கௌண்ட் அன்பேன் ஆகுது. ஏன்னா நான் அன்பேன் ஆகினா அந்த ஒரு நம்பர் பார்த்தீங்கன்னா ஓடிபி வந்துச்சு. ஓடிபி போட்டதை வந்து பேன் ஆச்சுங்கிறது அந்த நோட்டீஸ் வந்துச்சு. அடுத்த நாள் காலம் வந்து அது வந்து அன்பேன் ஆயிடுச்சு. அதனால இந்த மாதிரி இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி வந்து அன்பேன் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்பர் நீங்கள் தரணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் அல்லது டெலிகிராமில் காண்டாக்ட் பண்ணி வைக்க நானே ஏன் சேவ் பண்ணுறேன். நீங்கள் ஒவ்வொரு சைடில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். லக் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அக்கௌண்ட் வந்து அன்பேன் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுவாங்க. மறக்காத சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாச்சும் வீடியோஸ் வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டு பேன் ஆகுமா அன்பேன் ஆகுமாங்கிறது எல்லாமே கிளியர் ஆகுது. இன்னொரு விஷயம், சப்போஸ் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து அன்பேன் ஆயிருந்துச்சுன்னா சேஃபாக வச்சுக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு ரொம்ப சேஃபாக வச்சுக்கோங்க. ஏன்னா திரும்பவும் வந்து பேன் ஆகும். இதை வந்து ஒருத்தர் வந்து எனக்கு கமெண்டும் பண்ணியிருந்தார். ப்ரோ என்ன அன்பேன் ஆச்சு, திருப்பி என்ன பேன் ஆச்சு, திருப்பி அன்பேன் ஆச்சு, திருப்பி பேன் ஆச்சு, அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் எல்லாருமே வந்து பார்த்து யூஸ் பண்ணுங்கள் உங்களோட வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை. வேறு ஏதாச்சும் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு நிறைய வேணும்னு வச்சிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் இங்கிலாஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.